Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா லாஸ்டா 50 to 60k பட்ஜெட் செக்மெண்ட்ல PC பில்ட் அப்படின்றது அதிகமான கஸ்டமர் என்குயரி. ஆனா அந்த 50 to 60k பட்ஜெட்ல வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்காகவே மேக் பண்ண ஒரு வீடியோ தான். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ நான் கொண்டு வந்ததுக்கான கான்செப்ட் என்ன அப்படினு கேட்டிங்க அப்படினா லாஸ்டா ஒரு வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் ஆகி அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் மாதிரி 60000 பட்ஜெட்ல எனக்கு PC பில்ட் அப்படினு கேட்டாங்க. சோ அது வந்து தப்பான ராங் காம்போனன்ட் சூஸ். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி நேரத்துக்கு கிடையாதுங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸும் சொல்லியிருப்போம். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை ப்ரீமியம் செக்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான மேட்சிங்கில் இருக்கணும். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் மேட்சிங்கில் ஆட்டினாலும் பிசியில் நல்லா ஒர்க் ஆக தாங்க செய்யும். எஃபிஎஸ்ஸு எல்லாமே டீட்டெயிலாக காமிக்க தான் செய்யும். ஆனால் ஃபெயிலியர் ரேட்டு 20% கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை விட நம்ம கரெக்டான காம்போனன்ட் சூஸ் பண்ணுறப்ப ரிசல்ட் 100% பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹைலைட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி அந்த கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 கஸ்டமருக்கு மேலே ஆர்டர் எடுத்திருக்கோம். அதில் ஒரு கஸ்டமருக்கு அசம்பிளிங் வீடியோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றக்கான தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த கஸ்டமர் வந்து 60000 பட்ஜெட் செக்மெண்ட் எனக்கு இதே மாதிரி ஒரு 50000 பட்ஜெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆனால் மெயினாக எனக்கு ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னு கேட்டாங்க. ஸோ ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் போயிட்டீங்கனாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸிங் சுச்சுவேஷனுக்கு 55000 ரூபாய் கீழே கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. 55000 ரூபாய் கீழே நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஆர்டிஎக்ஸ் போட்டு பண்ண முடியாதுங்க. இல்லை அந்த ப்ராசர் அந்த மதர் போர்டு அப்படிலாம் போட்டால் டோட்டல் பணமே வேஸ்ட்டு. அந்த மாதிரி நாங்கள் பண்ணவும் மாட்டோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிசி பில் ரெடி பண்ணி கொடுக்குற கஸ்டமர்ஸ் யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லாமல் 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கான காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய கரெக்டான சூஸிங் காம்போனன்ட்ஸ் தான். அதான் ஹைலைட். ஸோ அப்படி ராங் காம்போனன்ட் சூஸ் பண்ணி கஸ்டமரே கேட்டால் கூட அந்த ஆர்டரே வேணான்ருவோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுத்துட்டு அப்புறம் சர்வீஸ்க்கு அவங்கள்ட்ட போராட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் கஸ்டமருக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் 55000 ரூபா செக்மெண்ட். ஸோ கஸ்டமரோட இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54990 ரூபாய். ஸோ இந்த 54990 ரூபாய்க்கு கஸ்டமர் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் என்ன கேட்டார், அது ஏன் நம்ம போடக்கூடாது, எல்லாத்தையுமே சேனலில் டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ கஸ்டமருக்கு சூஸ் பண்ணிக்கக்கூடிய காம்பனன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 54990 ரூபாய்க்கு. ஸோ கஸ்டமர் சூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயின் அவர் ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு கேட்டார். நம்ம ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டில் 3050க்கு பதிலாக 3060 கொண்டு வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 3050க்கு 3060க்கு 2000 டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் 3060 பார்த்தீங்கன்னா 12GB VRAMோட வரக்கூடியது. பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு 3060 நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கேம்ஸையும் தாராளமாக ஆடலாம், எவ்வளோ பெரிய VFX சாஃப்ட்வேரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ லேகுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். கான்ஃபிடென்ட்டாக தாராளமாக எல்லா சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கான மதர் போர்டு, ப்ராசஸரு, NVMe இது 3யுமே கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரைட், இப்போ கஸ்டமர் என்கிட்ட என்ன கேட்டார், அவர் கேட்ட கான்ஃபிகரேஷன் Ryzen 5 5500. ஸோ இந்த Ryzen 5 5500 கெட்ட ப்ராசர்லாம் கிடையாது, நல்ல ப்ராசர் தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகரேஷனை அதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ Ryzen 5 5500 5600Xை விட சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அதை மாதிரி முட்டாள்தானே எதுவுமே கிடையாது. ஏன்னா Ryzen 5 5500 ப்ராசர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 5600G ப்ராசர் இருக்கா, அதில் இன்டிகிரேட்டட் APU தூக்கி விட்டோம்னா, இன்டிகிரேட்டட் GPU தூக்கி விட்டோம்னா வெறும் CPU மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா என்ன பெர்ஃபார்மன்ஸோ அதான் 5500 PC வெர்ஷன் 3.1. 5600X பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ப்ரொஃபஷனல் ப்ராசர், PC வெர்ஷன் 4.0. இந்த PC வெர்ஷன் 4.0 3.1லாம் நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பிசிக்கு முக்கியமான ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்வித் ஸ்பீடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸரும் அந்த மதர் போர்டும் கரெக்டான மேட்சிங்கில் இருக்குது அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸே ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கஸ்டமர் செஞ்சு கொடுக்கக்கூடிய பிசிஸ் எதுவுமே கம்ப்ளைண்ட்டே வராமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கான கான்செப்டே சூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸு கரெக்டான மேட்சிங் காம்பனன்ட்ஸ். ஸோ நீங்கள் 5500 ப்ராசரு, ஸோ அந்த தம்பி 5500 ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க 25 நம்பருக்கு டாய்லாண்ட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. நம்ம NR இன்ஃபோடெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளை விற்றா லாபம் கிடைக்கும், அந்த பொருளை விற்றா லாபம் கிடைக்கும்ன்ற கான்செப்டில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோங்க. நம்மளோட ஷோரூம்குள்ளே ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா ப்ராடக்ட் பக்கா டெஸ்டிங், டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாம் பக்காவாக எடுப்போம். ரெண்டாவது இது வேல்யூ ஃபார் மணியா, கஸ்டமருக்கு இது கொடுத்தா ஒர்த்தா, இந்த டீட்டெயிலெலாம் செக் பண்ணிட்டு தான் சேனலில் வீடியோஸ்லேயே கொண்டு வருவோம். நம்ம சேனலுக்கு நம்மளோட ஸ்டோருக்குள்ளே சேல்ஸ்லேயே கொண்டு வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம CANON பிரிண்டர்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணுறோம், EPSON பிரிண்டர் எக்கச்சக்கமாக பண்ணுறோம், HPலையும் பிரிண்டர் வரதான் செய்யுது, பிரதர்லையும் பிரிண்டர் வரதான் செய்யுது. அதெல்லாம் விற்காமல் கிடையாதுங்க, அதுவும் இருக்கும். கஸ்டமராக கேட்குறவங்களுக்கு அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கள்கிட்ட சஜஷன் கேட்டால் ப்ராப்பரான சஜஷன் நம்ம கொடுக்கணுன்றக்காண்டி தான் நாங்கள் கரெக்டான ப்ராடக்டாக சூஸ் பண்ணி கொடுப்போம். அதான் எங்களோட ஹைலைட்டு. ஸோ அதுக்குன்னு லாபம் கிடைக்குன்னு சொல்லி எதை வேணாலும் விற்கக்கூடிய நிறுவனம் நாங்கள் கிடையாது.
இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடியோவை பயங்கரமாக எடிட் பண்ணி ஏகப்பட்ட வியூஸ் போகுது, தம்ப்நெயில் ஃபேக்காக வச்சு வியூஸ் நிறைய கூட்டுறது, நக்கல் நையாண்டிகள் இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அந்த சேனல் பெரிய சேனல், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ற கான்செப்டில் இன்றைக்கி மக்களோட மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அதிகமான வியூஸ் போனோன்னுட்டே நான் வீடியோ எடுக்க மாட்டேங்க. நம்மளோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டு, நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு தேவையான நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு, நம்மள்கிட்ட என்கொயரி பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அடுத்து என்ன பண்டல் கிட்டு. இப்போ இந்த கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு லாஸ்ட்டாக 3 டேஸில் ஒரு 50K பட்ஜெட்டில் ஒரு 20-30 என்கொயரி. ஸோ ஒரு கிட்ட வீடியோ கொண்டு வந்தேன்னா டீட்டெயில் கஸ்டமருக்கு புரிஞ்சிடும், கால் பண்ணுவாங்க, ஒரு சில டவுட்டை கேட்பாங்க, 10 ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு வீடியோவும் கொண்டு வந்துட்டுருக்கோம். புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸை கூட்டணும், வியூஸ் அதிகமாக போகணும், இந்த யூடியூப்பில் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம சேனலே கிடையாது. நம்ம சேனல் நம்மள்ட்ட பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் வீடியோவை கொண்டு வரது. ஸோ நம்மள்ட்ட நெக்ஸ்ட் ஒரு பிரிண்டரை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் அடுத்த ஸ்டெப்பு கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன பிரிண்டர்ஸ் மாடலு, ஸோ அடுத்து நம்ம பிசி பில்டுன்னு நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் என்ன பிசி பில்டு வாங்கணும், எப்படி காம்பனன்ட் சூஸ் பண்ணணும், இந்த டீட்டெயில் தான் கொடுக்கறது தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதனால தான் நம்மளோட யூடியூப் சேனல்ஸில் இது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட தம்ப்நெயிலே இருக்காது, ஒன்லி ஹெட்லைன் தான். ஃபேக் தம்ப்நெயில் போட்டு வியூஸ் வரணுன்ற நிறுவனம் நாங்கள் கிடையாது. ஹெட்லைனும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக போட்டிருப்போம். சொல்லக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டீசெண்டாக இருக்கும். ஷோரூமில் லைவ் டெமோ ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ ஏன்னா தானான்னு சொல்லி கையில் ஏதாவது ஒரு பொருளை விற்கணுன்றக்காண்டி வீடியோவில் கொண்டு வர மாட்டோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி அந்த கஸ்டமர் கேட்டக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, Ryzen 5 5500, ஆசூஸில் B450 மதர் போர்டு, ஏஎம்டியில் ஏஎம்டியில் 7600 கிராஃபிக்ஸு, 16 GB ரேமு, ஒரு 500 GB NVMe, கேபினெட்டு, SMPS. இதை ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து 60,000 பட்ஜெட்னு கேட்டார். இல்லைங்க, இது கரெக்டான காம்பனண்ட்டே கிடையாது. ஏன்னா 7600 லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஏஎம்டியில் 7000 கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே சரி, லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஆர்டிஎஸ் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே சரி, பியூர் பிசி வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகக்கூடிய கிராஃபிக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ப்ராப்பராக மதர் போர்டும் ப்ராசரும் பியூர் பிசி வெர்ஷன் 4.0 இருந்தால் மட்டும்தான் ரியல் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ 5600G வச்சுருக்கவங்க, நம்ம இப்போ நீங்கள் 5500க்கு பதிலாக 5600Gயை போட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்டிகிரேட்டட் ஜிபியும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 5500ல் இன்டிகிரேட்டட் ஏபியூ கிடையாதுங்க, ஒன்லி சிபியூ மட்டும்தான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் கூட ஒரு 2000-3000 போட்டு 5600X வாங்கிடலாம். இல்லை அப்படின்னா 5500ஓட அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிசி வெர்ஷன் 4.0 வரக்கூடிய ப்ராசர் தான். ஸோ இந்த டீட்டெயில் தான் கஸ்டமர் புரிய வச்சு தான் நம்ம இந்த கிட்ட கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும் புரிஞ்சால் போதாது, எல்லாத்துக்குமே புரியணுன்றது வீடியோவே மேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு 54,990 என்ன காம்பனன்ட்ஸ் அது ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 54,990. 54,990 அப்படின்றது கஸ்டமருக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் அசம்பிளி, இன்க்ளூடிங் Windows 11 Pro வாய்ஸ் சென்சார் பண்ணி லைஃப் டைம் டிஜிட்டல் கீ ஆக்டிவேஷன், இன்க்ளூடிங் பேஸ் சாஃப்ட்வேர்ஸ். கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுற மாதிரி டெலிவரி வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ கஸ்டமருக்கு இந்த 54,990 அவர் கேட்ட 60,000 ரூபாயோட ஸ்பீடு 200% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதான் ஹையரண்டாக இருக்கும் அப்படின்றதான் எங்களோட கான்ஃபிடென்ட். இன்னைக்கு அந்த செக்மெண்ட்டில் கஸ்டமர் கொண்டு வரக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5 5500 ப்ராசர் பிசி வெர்ஷன் 3.0. ஸோ Ryzen 5 3500X பார்த்தீங்க அப்படின்னா பிசி வெர்ஷன் 4.0, 6 கோர் 12 த்ரெட், இது 6 கோர் 6 த்ரெட் தான். ஆனால் ப்ராசஸர்னு வரையில உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராசரோட பட்ஜெட்டும் இந்த ப்ராசரோட பட்ஜெட்டும் சேம் தான். நம்ம இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு எடிட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறப்ப பேண்ட்வித்தோட ஸ்பீடு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை விட பெர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்கும். ரிசல்ட்டு கையில் எங்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி 20-30 ப்ராசருக்கு மேலே பிசி பில் ரெடி பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதனால் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்க ப்ராசர் Ryzen 5 3500X பிசி வெர்ஷன் 4.0, 6 கோர் 6 த்ரெட், 35 MB கேட்ச் மெமரியோட வரக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ அதுக்கடுத்து மதர் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா MSIயோட B550M Pro VDH இன்பில்ட் டுயல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடிய மதர் போர்டு. கஸ்டமருக்கு 55,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் மதர் போர்டு பிசி வெர்ஷன் 4.0 550 சீரியஸ் இன்பில்ட் வைஃபை ப்ளூடூத்தா ஓட சான்ஸே கிடையாது ஸ்பெக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக கஸ்டமருக்கு சூஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டு சொல்ல வேண்டியது கிடையாது. 12 GB VRAMோட RTS 3060 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கடுத்து NVMe. ஸோ NVMeன்னு வரப்போ நாங்கள் எடுத்தோன்னே 1 TBலாம் காமிச்சோம் 60,000 பட்ஜெட்டுக்கு. ஆனால் அவர் 55 பட்ஜெட்டுக்கு போதுன்ட்டார். ஸோ அதனால் அவர்கிட்ட ஆல்ரெடி நான் கொஞ்ச நாள் கழிச்சு 2 NVMe ஸ்லாட் இருக்குல்ல, நான் இன்னொரு NVMe ஸ்லாட்டில் இன்னொரு 1 TB நான் வாங்கி போட்டுக்கிறேன். இது போய் என்கிட்ட பழைய பிசியில் 2 ஹார்ட் டிஸ்க்கு 1 SSDலாம் கிடக்கு, அதனால் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு OSக்கா மட்டும் எவ்வளோ சிம்பிளாக போட முடியும் அதை போடுங்கன்ட்டார். ஸோ அதுக்காகவே சிலிக்கான் பவரோட 250 GB Gen 4 ஹை ஸ்பீடு NVMe தான் கொண்டு வந்திருக்கோம் OSக்காக.
ஸோ அப்போ கஸ்டமர் கம்ப்ளீட்டாக கிடைக்கிறது பியூர் பிசி வெர்ஷன் 4.0 Gen 4 டெக்னாலஜி பிசி. ஸோ பிசி வெர்ஷன் 4.0 மதர் போர்டு, இன்பில்ட் ஒய்ஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடியது, பிசி வெர்ஷன் 4.0 ப்ராசரு, பிசி வெர்ஷன் 4.0 RTX 12GB VRAMோட வரக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு, Gen 4 NVMe. ஸோ கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ரேமு, நம்ம ரேமுன்னு வரையில் எப்பயுமே 8GB × 2 போடவே மாட்டோங்க. இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய ஃபியூச்சர் சாஃப்ட்வேர்ஸ்க்கு எதுக்கும் உங்களோட பிசிக்கு கண்டிப்பாக 16GB RAM பத்தவே பத்தாது, மினிமம் 32GB இருக்கணும். சேம் அந்த செக்மெண்ட்டில் தான் நாங்கள் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் சிங்கிள் ஸ்லாட்டில் 16GB போட்டு விடுறது. கஸ்டமர் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 16GB ஒரு ஆஃபர் எப்படியும் கிடைக்கும், டக்குன்னு வாங்கி இன்சர்ட் பண்ணிக்கலாம், 32GB ஆயிரும், ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். சேம் இந்த 54,990 பட்ஜெட்டுக்கு நம்ம அடுத்து கொண்டு வந்திருக்கு ரேமு கோர்சியர் வெஞ்சன்ஸோட சிங்கிள் ஸ்டிக்கு 3200 MHz 16GB ரேமு. அதுக்கடுத்து எஸ்எம்பிஎஸ். ஸோ எஸ்எம்பிஎஸ்ன்னு வரையில் நம்மள்ட்ட எப்பயுமே 3 பிராண்டு தாங்க. ஒன்று கோர்சியர், இன்னொன்று சில்வர் ஸ்டோன், இன்னொன்று ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த சில்வர் ஸ்டோன் எஸ்எம்பிஎஸ் ஃபுல்லாக யாருக்கு கொடுப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த 24/7 பிசி சர்வர் பிசி. ஸோ நான் அதிக நேரம் பிசி யூஸ் பண்ணுவேன், 16 மணி நேரம் 18 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஃபுல்லாக சில்வர் ஸ்டோனு. கோர்சியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் கோர்சியர்னு கேட்டே வாங்குவாங்க. ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட். ஸோ இதில் கோர்சியரில் பார்த்தீங்கன்னா 450 550 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்கே 650 தான். ஸோ அதனால தான் நாங்கள் 750 ரேஞ்சில் கொண்டு போயிட்டோம். சில்வர் ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங் வைஸாக கொஞ்சம் ஹை, ஏன்னா சர்வர் எஸ்எம்பிஎஸ். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான எஸ்எம்பிஎஸ் வேணும் அப்படின்னா இந்த RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பக்கா சப்போர்ட்டடான ஒரு பவர் சப்ளை தான் இந்த ஃபிங்கர்ஸோட பியூர் 500 watts எஸ்எம்பிஎஸ். இது 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடியது. இதே RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் போட்டு 7 பிசி பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். 100% கஸ்டமர் ஹாப்பி. ஸோ அந்த எஸ்எம்பிஎஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ். கேபினெட்டுன்னு வரையிலையும் சோடா கிடையாதுங்க. லேப் கேரோட சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸ், ஃப்ரண்ட்டில் 2 ARGB ஃபேனு, பேக் சைடில் ஒரு ARGB ஃபேனு, ஃப்ரண்ட்டில் 3.0 போட்டு ஒரு சூப்பரான டீசென்ட்டான கேபினெட்டு. 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 SSD போட்டுக்கலாம், மதர் போர்டில் 2 NVMe ஸ்லாட் வந்துடுது. ஸோ அப்போ 54,990 ரூபாய்க்கு அவர் கேட்டதை விட வேறு லெவல் ரிசல்ட்டில் ஒரு ஸ்பெக்கை கொடுத்த உடனே கஸ்டமர் ஹாப்பி, ஆர்டர் பிளேஸ்டு. இந்த வீடியோ பார்த்து இன்னும் 2-3 கஸ்டமருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான காம்பனன்ஸை நம்ம சூஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் 42 ஒர்க்கிங் ஹவர்ஸில் ப்ராப்பர் அசம்பிளி கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாடுற அளவுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பிசி பில்டு ஹையர் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா பிசி பில்ட்லையும் பார்த்தீங்கன்னா Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் கீ உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல துளியளவு பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் 10,000 2 லட்ச ரூபா பிசி பில்டு வரைக்கும் ரெடி ஸ்டாக்ஸில் எப்பயுமே இருக்கும். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கான கோட்டை வாங்கிட்டு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் 48 to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.